லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அவருக்கு டின்னருக்கு பன்னீர் பிரியாணி, பன்னீர் டிக்கா கூட ரைத்தாவும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். புளிக்குழம்புக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு ஊத்தி தான் வச்சேன். புளிக்குழம்பு எப்ப வச்சாலும் கடைசியா நாட்டு சக்கரை போட்டு இறக்காம விட மாட்டேன். ஏன்னா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கும் போட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எனக்கு பிரியாணி பண்ணி பழக்கமே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லாவே வந்திருந்தது. பிரியாணி நம்ம நார்மலா செய்யற மாதிரி தான் செஞ்சிருந்தேன். பன்னீர் டிக்கா ரொம்ப சிம்பிள். மிளகாத்தூள், தயிர், உப்பு இது மட்டும் தான் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சேன் ஒரு 10 மினிட்ஸ். அப்புறமா ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் கூட இன்னைக்கு லேட்டா தான் சமைப்பேன்னு நினைச்சேன். கரெக்டா 12:45 எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 1 மணிக்கு அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டேன். இப்போ எல்லாம் ஒர்க் அதிகமா பண்றதுனால ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள இல்லவே இல்ல. அது காணாமே போயிடுச்சு. ஃபோன் யூஸ் பண்ற டைமும் குறைஞ்சிருச்சு. பிஸியா இருக்கிறது நல்லா தான் இருக்கு. ஒரு வழியா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு டின்னர் பேக் பண்ணிட்டேன். நான் சமைச்சதுல எல்லாத்தையும் விட இந்த டிக்கா ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதெல்லாம் லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு.